ஹலோ அச்சீவர்ஸ். ஒரு வழியாக நம்ம வேதிக் மேக்ஸோட லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். கியூப் வேல்யூ. ஏற்கனவே நம்ம ஸ்கொயர் வேல்யூ பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த கியூப் வேல்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட வேதிக் மேக்ஸ், அதாவது இந்த டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா வேதிக் மேக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் ஆப்டிடியூட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, அதாவது இந்த கற்றுக்கிட்ட நம்ம வேதிக் மேக்ஸை எப்படி ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறது, அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ கியூப் வேல்யூக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே கியூப் ரூட்ஸில் பார்த்துருப்போம். கியூப் ரூட்ஸில் என்ன பார்த்துருப்போம்னா, ஃபஸ்ட்டு 20 கியூப் வரை நான் ஏற்கனவே மெமரைஸ் பண்ணால் தான் நம்மளால் சம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கியூப் ரூட்ஸில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஆனால் கியூப் வேல்யூ சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இது தேவையில்லை. பட் ஆனால் நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1லேருந்து 20 வரை 20 கியூப் வரை இருக்கிற வேல்யூஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஒரு எக்ஸாம் சால்வ் பண்ணாலும், என்ன ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணாலும், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் இந்த கியூப் வேல்யூஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே இந்த பர்ஃபெக்ட் கியூப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 டைப் இருக்கு. இதில் மொத்தமாக 4 டைப் இருக்குது. இந்த 4 டைப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கியூப் வேல்யூஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஓகே, 11லேருந்து 99 வரை இருக்கிற வேல்யூஸில் மொத்தமாக நம்பர்ஸை 4 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் 1. 11, 12, 13, 14, 15 to 19 வரை, அதாவது 1ல் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற வேல்யூஸை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்குறது தான் டைப் 1. நெக்ஸ்ட் டைப் 2 என்னன்னா எண்டு வித் 1. எண்டு வித் 1னா என்ன? 11, 21, 31, 91 இது மாதிரி 1ல் எண்டாக இருக்கிறத எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்குறது செகண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் தேர்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் என்ன? 11, 12, 33, 44, 55 இது மாதிரி சேம் நம்பர் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறது. நெக்ஸ்ட் இது இல்லாமல் இருக்கிற நம்பர்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது, அதாவது இந்த 3 டைப்பில் வராத நம்பர்ஸை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்க்குறது தான் 4th டைப். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு டைப் பார்ப்போம். ஓகே, பர்ஃபெக்ட் கியூப் டைப் 1. 11லேருந்து 99 வரை இருக்கிறதுல ஸ்டார்ட் வித் 1. அப்படி 1 ஆனிச்சு அப்படின்னா, 1ல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 12 கியூப் கொடுத்துருக்காங்க. 12 கியூபோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேவா? நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. இருந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 12 போட்டுறணும். நெக்ஸ்ட் அந்த 12 எதில் எண்ட் ஆகிருக்கு? 2 தானே எண்ட் ஆகிருக்கு. அதோட எண்டு டிஜிட் என்ன? 2. அந்த 2வை ஸ்கொயர் பண்ணணும் அண்ட் கியூப் பண்ணணும். ஓகே, ஸ்கொயர் பண்ணி கியூப் பண்ணி வர வேல்யூவை இது மாதிரி எழுதணும். 1, 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4. கியூப் பண்ணால் 8. ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் விட்டுட்டு சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்டூ 2 போடணும். இன்டூ 2 போட்டால் என்ன வரும்? உங்களுக்கு 4 வரும். 4 2s are 8. நெக்ஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணணும். 8க்கு 8, 8 4 12, 12க்கு 2 பேலன்ஸ் 1, 6 + 1 7, 7 ஒன்று ஆட் பண்ணி 7. நெக்ஸ்ட் 1 கீழே கொண்டு வந்துடணும். ஓகே, ஆன்சர் 1728. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 14 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அண்ட் கியூப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸ்கொயர் பண்ணி கியூப் பண்ண வேல்யூவை எப்படி எழுதணும்? அதில் 2 டிஜிட்டாக இருந்துச்சு, நம்ம அப்படியே எழுதிட்டோம். இதில் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகே, 4. நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர் பண்ணுறப்ப 16 வருது. ஓகே, 4 கியூப் பண்ணுறப்ப 64 வருது. அதை அப்படியே எழுதியிருக்கோம். ஓகேவா? லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஜிட்டை அப்படியே விட்டுட்டு சென்டரில் இருக்கிற 2 டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பை 2 பண்ண சொன்னேன். ஓகே, 4 × 2 8 வரும். 16 × 2 32 வரும். ஓகேவா? 32. நெக்ஸ்ட் 4 அப்படியே கீழே எழுதிடுறோம். பேலன்ஸ் 6 இருக்குல்ல, அந்த 6 இந்த 32க்கு நம்ம கேரி அவுட் பண்ணோம். ஓகேவா? இங்கே கேரி அவுட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா 6 + 2 என்ன வரும்? 8. 8 + 6 என்ன வரும்? 14 வருமா? 14க்கு 4. ஓகே, பேலன்ஸ் 1 பண்ணிங்கன்னா 3 1s are வெயிட் ஒரு நிமிஷம் நான் எழுதியே காட்டிடுறேன்.
இப்போ இதில் 64 64க்கு 4 எழுதிட்டோம். பேலன்ஸ் என்ன இருக்குது? 6 இருக்குதா? இந்த 6 என்ன பண்ணோம் அப்படின்னா கேரி அவுட் பண்ணோம். கேரி அவுட் பண்ணால் 6 வருமா? ஓகே. இந்த 6 ப்ளஸ் இந்த 6 6 6 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 12 12 2 14 14க்கு 4 போட்டு பேலன்ஸ் 1. ஓகேவா? பேலன்ஸ் 1 3 + 1 4 + 1 5. அந்த 5 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் வர யூனிட் டிஜிட் இருக்குல்ல, அதாவது செகண்ட் டேர்மில் வர யூனிட் டிஜிட் 4 போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 3 + 1 4 4 + 1 5 5 கேரி அவுட் பண்ணணும். கேரி அவுட் பண்ணீங்க அப்படின்னா 10 12 + 5 17 வருமா? 17க்கு 7 போட்டுறணும். பேலன்ஸ் 1 திரும்ப கேரி அவுட் பண்ணணும். ஓகே. 1 + 1 2. ஓகே, நான் திரும்பியும் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னன்னா 14 இருக்கா? இந்த 14 ஃபஸ்ட்டு 1 அண்ட் 4ன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக எழுதிடணும். நம்ம அந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் எழுதினோம்ல, 12 கொடுத்துருந்தாங்க. 1 2 நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி 4 க்யூப் பண்ணி 8ன்னு எழுதினோம்ல, அதே மாதிரி இங்கே வந்து ஃபஸ்ட்டு 1 எழுதிடணும். நெக்ஸ்ட் செகண்ட் டிஜிட் 4 வந்து செப்பரேட்டாக எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் 4 இருக்குல்ல, அங்கே எப்படி 2 ஸ்கொயர் பண்ணி க்யூப் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே 4 ஸ்கொயர் பண்ணி க்யூப் பண்ணணும். க்யூப் பண்ணால் இந்த மாதிரி 2 டிஜிட்ஸாக நமக்கு கிடைக்கும். இங்கே ஒரே டிஜிட்டாக கிடைச்சிடுச்சு. ஸோ ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். பட் இங்கே 2 டிஜிட்டாக கிடைக்குதா? இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்பேஸ் விட்டு செப்பரேட்டாக எழுதிக்கோங்க. தென் செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் மல்டிப்ளை பை 2 போட்டிங்கன்னா 8 32 வருதா? ஓகே. வந்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்ப 64ல் 4 போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 6 கேரி அவுட் பண்ணணும். கேரி பண்ணோம் அப்படின்னா 6 + 6 12 12 14க்கு 4 பேலன்ஸ் 1. பேலன்ஸ் 1 இந்த சைடு கொண்டு போகக்கூடாது, இதுலேயே கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 3 4 5 5 அந்த 5 கேரி அவுட் பண்ணணும். ஓகேவா? அதாவது இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணீங்கன்னு வைங்களேன், 6 12 14 54 வருதா? ஓகே. அந்த 54ல் 4 எழுதிடணும். 4 ஆன்சரில் எழுதிட்டு 5 கேரி அவுட் பண்ணிடணும். ஓகேவா? 5 கேரி அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 + 4 9 9 + 8 17 17 வருமா? அந்த 17ல் 7 எழுதிட்டு இந்த 1 கேரி அவுட் பண்ணிடணும். ஓகே. ஓகே, இன்னொரு சம் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே, இன்னொரு சம் பார்ப்போம். இப்போ 15 கியூப். ஓகேவா? இந்த 15 கியூபை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற பார்ப்போம். 15 ஓகே, 1 எழுதியாச்சு, 5 செப்பரேட்டாக எழுதியாச்சு. ஓகே. 5 ஸ்கொயர் என்ன வரும்? 25. ஓகே. 5 கியூப் என்ன வரும்? 125. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த அதாவது செகண்ட் வேல்யூவையும் தேர்ட் வேல்யூவையும் லாஸ்ட் வேல்யூ ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேல்யூவை விட்டுட்டு செகண்ட் வேல்யூவும் தேர்ட் வேல்யூவும் மல்டிப்ளை பை 2 பண்ணணும். 5 2s are 10, 25 2s are 50. ஓகே. 25 இதில் 125 இருக்குது. ஓகேவா? இந்த 125 இது மாதிரி 3 டிஜிட் நம்பர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 கீழே டினாமினேட்டர் எழுதிடணும். ஐ மீன் ஆன்சரில் எழுதிடணும். எழுதிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? 12 இருக்கா? அந்த 12 கேரி அவுட் பண்ணிடணும். ஓகேவா? அந்த 12 நம்ம கேரி அவுட் பண்ணிடணும். அந்த 12 கேரி அவுட் பண்ணிட்டு இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 15 75 75 + 10 85 87 87 வருமா? 87ல் 7 போட்டுட்டோம், ஆன்சரில் போட்டோம். பேலன்ஸ் 8 என்ன பண்ணோம்? கேரி அவுட் பண்ணோம். இங்கே 8 கேரி அவுட் பண்ணுவாங்க. ஓகே, கேரி அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 23 வருமா? 23ல் 3 பேலன்ஸ் 2 இங்கே கேரி அவுட் பண்ணோம். கேரி அவுட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 + 1 3. ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட் ஸ்டெப் 1 என்னன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டை ஃப்ரண்ட்டில் எழுதிடணும். செகண்ட் டிஜிட்டை அதுலேருந்து செப்பரேட்டாக எழுதணும். 1 5 25, அதாவது 5 ஸ்கொயர் பண்ணி 25, 5 க்யூப் பண்ணி 125. மொத்தமாக இப்படி எழுதுனதுக்கப்புறம் 25 ஸ்கொயர் இன்ட்டு 2 பண்ணி 15 எழுதணும். 5 இன்ட்டு 2ன்னு போட்டு 10ன்னு எழுதணும். ஓகே, எழுதிட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுற மெத்தட் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி தான். ஓகே, ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணணும். 16 அண்ட் 17க்குலாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள்.
செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இது ஆன்சர் கரெக்ட்டா அப்படின்றத நீங்க வந்து கால்குலேட்டர்ல செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பெரிய பெரிய கியூப்ஸ்லாம் எக்ஸாம்ஸ்ல குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இந்த மாரி வேதிக் மேத்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்க வித்தின் செகண்ட்ஸ்ல போட்டுறலாம். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு லாங் ப்ராசஸ் மாரி இருக்கும். பட் நீங்க எக்ஸாம்ல சால்வ் பண்றப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் இந்த 16 அண்ட் 17க்கு நீங்களே சால்வ் பண்ணி பார்க்கறப்பயே உங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளோ வேகமா இதுல ஆன்சர் கொண்டு வரீங்க அப்படிங்கிறது. இதே 15 இன்டூ 15க்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு, அத திரும்ப 15ஆல மல்டிப்ளை பண்ணி நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாரி ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தேங்க் யூ ஸ்குவாட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டைப் 2 பார்ப்போம். பாய்.